வெண்டிக்காய் வரையோட வந்திருக்கிறேன். இந்த வெண்டிக்காய் வரை எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெய் இதுல எப்ப விடுங்கோ விட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும். இந்த எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்கு. இந்த கடுகு போட்டு கடுகு வடிக்கணும். இந்த கடுகு வந்து லைட்டா வடிச்சு கொண்டு வரைக்க இதுல வந்து 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்கு. இந்த பெருஞ்சீரகத்தையும் இதுல போடுங்க. இதுல வந்து ஒரு மீடியம் வெங்காயத்துல பாதி வந்து வெட்டி வச்சிருக்கேன். இதையும் இதுல போடுங்க. 4 பச்சை மிளகா வந்து வெட்டி வச்சிருக்கேன். இதையும் இதுல போடுங்க. இதுல ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்கு. இந்த கருவேப்பிலையும் இதுல போடுங்க. வெங்காயத்தை போட்டு ஒரு 1.5 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். இந்த வெங்காயம் போட்டு 1.5 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்குது. 1.5 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து 200 கிராம் வெண்டிக்காய் எடுத்து இப்படி சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். வட்டம் வட்டமா 200 கிராம் வெண்டிக்காய். இதுல வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது. பட் நீங்க இப்ப போட்டுட்டு பேந்து பார்த்துட்டு போடலாம். இதுல வந்து டர்மரிக் பவுடர் மஞ்சள் இருக்குது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து லைம் அல்லடிக்கு நீங்க லெமன் ஜூஸ் விடலாம். இதுல அரைவாசி இருக்குது. இப்பயே புளிஞ்சு விடுறதுக்கு காரணம் அப்பதான் இந்த வலுவலுப்பு இல்லாம இது பொரிஞ்சு வரும். இந்த அரைவாசி தேசிக்காயும் இதுல புளிஞ்சு விடுங்க. இந்த தேசிக்காய் புளி விடுறது வந்து இந்த வலுவலுப்பு இல்லாம இருக்கிறதுக்கு. இந்த இருக்கு நான் அரைவாசியும் புளிஞ்சிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த உங்களுக்கே தெரியுது இந்த வலுவலுப்பு இருக்குல்ல. இந்த தேசிக்காய் புளி விட்டிங்கன்னா அந்த வலுவலுப்பு இல்லாமல் போகும். ஒரு 10 அல்ல ஒரு 15 நிமிஷம் இப்படியே வறுத்தெடுக்கணும். வலுவலுப்பு எல்லாம் போய் நல்லா பொரிஞ்சு வரணும். இடக்கடை வந்து கிளறி கிளறி விடுங்க. இப்போ 2 நிமிஷமா இது வதங்கி கொண்டிருக்கு. இப்படியே இதை கிளறி விடுங்க. வறுத்திருக்கிறேன். ஒரு 5 நிமிஷமா இருக்குது. இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 9 மினிட்ஸ் தான் இதை வதங்க விட்டுருக்கேன். வதங்கிச்சுது. இன்னும் அந்த வலுவிழப்பு தன்மை இல்லாமல் போயிட்டுது. இந்த வலுவிழக்கிற தன்மை இப்போ இல்லை. இப்போ இந்த 9 நிமிஷத்துக்கு பிறகு இது வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் மட்டும் போடுங்க. இதில் மாசி இருக்குது. 20 கிராம் எடுத்து அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி வச்சிருக்கிறேன். இதில் 20 கிராம் மாசி ஆப்ஷனல். இதில் வந்து நறுவலாக அரைச்ச காஞ்ச மிளகாய் இருக்குது. சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் இருக்குது. 1 டீஸ்பூன் இதையும் இப்போ இதில் போடுங்க. நான் இப்போ ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். குறைச்சி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெள்ளனையே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து மாசியை போட்டிங்கன்னு சொன்னால் மாசி வந்து சரியாக கிறிஸ்பி ஆயிடும். ஸோ நான் ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். குறைச்சி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் இடக்கடை கிளறி இதை வறுத்தெடுப்போம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிட்டுது. நீங்கள் உப்பை செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டுது. நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெண்டிக்காய் வர வந்து செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த வெண்டிக்காய் வர செய்து முடிஞ்சுது.